துபாய்க்கு வந்து 6 மந்த் ஆகி இன்னும் ஜாப் கிடைக்காம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இல்ல துபாய்க்கு வர்றதுக்காக, ஜாப் தேடுறதுக்காக இந்தியால இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இருக்கிற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அளவுக்கு இங்க எப்படி ஜாப் தேடணும், இல்ல எந்த மாதிரியெல்லாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணுங்கிறது இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஏன்னா, நான் இங்க ஹெச்ஆரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அண்ட் ஹெச்ஆரா இருக்கட்டும், இல்ல ஒரு ரிக்ரூட்டரா இருக்கட்டும், ஒரு கேண்டிடேட்ட தேடையில என்னெல்லாம் பார்ப்பாங்க, எந்த மாதிரி கேண்டிடேட்ஸ அவங்க தேடுவாங்கங்கிறத ஒரு பேசிக்கான அவுட்லைன் இந்த வீடியோல உங்களுக்கு தந்துடுறேன். இந்த வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நெறைய கன்டென்ட் இந்த சேனல்ல அதானது துபாய் லைஃப் வித் அசிங்கிற ஒரு சேனல்ல நான் உங்களுக்காக போட்டுட்டே இருப்பேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலியோ யாராச்சும் துபாய்க்கு வரலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கிறாங்க, இல்ல அவங்க இங்க வந்துட்டு ஆல்ரெடி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். என் பேரு ஹசி. நான் துபாயில ஹெச்ஆரா தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோல உங்ககிட்ட நெறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். நீங்க இங்க ஃப்ரெஷரா இருக்கட்டும், இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்டா இருக்கட்டும். ஸோ நான் இன்னைக்கு ஒரு 6 ஸ்டேஜஸ் சொல்றேன். ஒரு ஹெச்ஆரா உங்களோட சிவிய ஒரு 10 செகண்டுக்கு மேல நாம பார்க்க மாட்டோம். எதனால சொல்றோம்னா, பொதுவா ஒரு விஷயம் இருக்குது. ஹெச்ஆர் தானே உங்களுக்கு என்ன வேலை இருக்க போகுதுங்கிற மாதிரி. அப்படி கிடையாது. எங்களுக்கு எக்கச்சக்கமான டாஸ்க் டெய்லி ரொட்டீன்ல அவ்ளோ வேலை இருக்கையில சிவிய ஜஸ்ட் ஒரு வாட்டி ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். அதுல டக்குன்னு ஒரு 10 செகண்ட் ஓட்டி விடையில மேக்ஸிமம் ஒரு 30 செகண்டுன்னே எடுத்துக்கோங்களேன். ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு ஹெச்ஆர் பார்ப்பாங்க. அதுல எங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு. உங்களுக்கு ஒரு சிவி கிரியேட் பண்ணையில என்னெல்லாம் பண்ணணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டா நான் இந்த வீடியோல சொல்லி தரேன். நீங்க துபாய்ல இருக்கிறீங்க, இல்ல துபாய்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டா ரெடியா வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிவிய ரெடியா வச்சுக்கோங்க. அதுவுமே ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா கிரியேட் பண்ணிக்கோங்க. சில பேர் ஐயோ! காசு கொடுத்து நான் சிவி ரெடி பண்ணணுமா? இல்ல நெறைய பேர் காசு செலவு பண்ணி ஒரு சிவி பண்றதுக்கு அவ்ளோ கஷ்டப்படுவாங்க. என்ன இவ்ளோலாம் காசு கொடுத்து நான் ரெடி பண்ணணுமான்னு. அதுவே ஒரு Amazon சப்ஸ்கிரிப்ஷனோ இல்ல Netflix சப்ஸ்கிரிப்ஷனோ எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கவலையும் இருக்காது. ஒரு 1000ஓ 2000ஓ கொடுத்து ஒரு சிவி ரெடி பண்றதுக்கு அவங்க அவ்ளோ கஷ்டப்படுவாங்க. பட் உங்களோட கெரியர சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு ₹1000 இல்ல ஒரு ₹2000 இன்வெஸ்ட் பண்றதுல என்ன பிழை இருக்குதுன்னு நான் கேட்கிறேன். ஏன் அந்த ஒரு காசு செலவு பண்றதுக்கு அவ்ளோ யோசிக்கிறீங்க? நான் நெறைய பேர பார்த்துருக்கிறேன். சிவி ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்காது. ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா இல்லாத சிவி அங்க சிஸ்டம்ல இருந்தே ஸ்க்ரீன் ஆகி எங்க கிட்ட வராதுங்க. ஆ நாங்க ஒரு போஸ்ட்ட நௌக்கரிலயோ, இல்ல இண்டீட்லயோ கொடுக்குறோம்னு யோசிச்சுக்கோங்க. நௌக்கரில நான் போஸ்ட் போடுறேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு கேண்டிடேட்ட தேவைங்கிற மாதிரி நான் போட்டேன்னா, அந்த சிஸ்டம் ஸ்க்ரீன் பண்ணும். நீங்க ஒரு சிவி அப்லோட் பண்ணீங்கன்னா, அது ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா இல்லாத பட்சம், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங்ல அதாவது சிஸ்டம் ஸ்க்ரீன் பண்ணையிலேயே அது ஹெச்ஆர் கிட்ட வராது. அத தாண்டி ஒரு சிவி ஹெச்ஆர் கிட்ட வந்தாலும், ஹெச்ஆர் ஒரு 30, 40 செகண்ட்ஸ் அந்த சிவிய பார்ப்போம். மெயினா என்ன பார்ப்போம்னா, துபாய்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இல்லன்னா எங்களுக்கு அந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறீங்களான்னு பார்ப்போம். ஹலோ? அ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி, நம்மளுக்கு அந்த சிவி கிடைச்சாலும் நாம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது ரிலேட்டட் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறீங்களான்னு பார்ப்போம். ரிலேட்டட் ஃபீல்டா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சான்சஸ் ஹையா இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு பேசிக்கான நாலேட்ஜ் இருக்கும்னு கன்சிடர் பண்ணுவோம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போமா, உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குதான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் விஷயம் நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்கன்னு பார்ப்போம். இது 3 தான் நீங்க மெயினா ஹைலைட் பண்ணி வச்சிருக்கணும். இன்னொன்னு ஒரு 3, 4 பேஜுக்கெல்லாம் சிவி கிரியேட் பண்ண அவசியமே கிடையாது. உங்களோட ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸ் எது இருக்குதோ, இல்ல உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல ஜாப் தேடணுமோ, அந்த ஃபீல்டோட எக்ஸ்பீரியன்ஸ ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் குட்டி குட்டியா ஒரு லைன்ல இருந்தாலும் போதும். அதுதான் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியான சிவி. உங்களோட சிவில என்ன இருக்குதோ, அதுதான் சிஸ்டம் ஸ்கேன் பண்ணும். அதனால நீங்க 3, 4 பேஜுக்கெல்லாம் சிவி ரெடி பண்ண தேவை கிடையாது. மேக்ஸிமம் உங்களுக்கு 2 பேஜஸ் இல்ல உங்களுக்கு உங்களோட சிவி 1 பேஜ்ல கவர் பண்ண இயலும்னா, 1 பேஜ்ல கவர் பண்ணி முடிச்சுக்கோங்க. அதுவே போதுமானது. ஏன்னா, எங்களுக்கு வேண்டியது அதானது ஒரு ஹெச்ஆர்க்கு வேண்டிய ஒரு விஷயம் ஒரு பேஜ்ல எல்லாமே கிடைக்குதுன்னா,
அத டக்குன்னு நாங்க ஸ்க்ரீன் பண்ண இயலும். இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு பேஜ்ல நீங்க ஒரு சிவிய ரெடி பண்ணிடுறீங்க, இல்ல 2 பேஜ்ல நீங்க சிவிய ரெடி பண்ணிடுறீங்கன்னா, உங்களோட யுஏஇல உங்கள கான்டாக்ட் பண்ண இயல்ற மாதிரி ஒரு நம்பர நீங்க ஊர்ல இருந்து வரையிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல இங்க ஏர்போர்ட்ல இறங்குன உடனே உங்களுக்கு சிம்மு ஏர்போர்ட்ல இருந்தே எடுக்க இயலும். உங்களோட பாஸ்போர்ட்ட வச்சு நீங்க எடுக்க இயலும். அங்க இருந்தே ஒரு சிம்ம வாங்கிட்டு வெளிய வாங்க. வந்த உடனே இந்த நம்பர உங்களோட சிவிக்கு அப்டேட் பண்ணிருங்க. அதே மாதிரி நீங்க ஜாப் தேடிண்டு இருக்கிறீங்கன்னா, உங்களோட இமெயில எப்பவுமே நீங்க செக் பண்ணிட்டே இருக்கணும். அது கொச்ச கொச்சன்னு இப்ப நாங்க நெறைய இடத்துல நம்மளோட இமெயில் ஐடிய கொடுத்து வச்சிருப்போம். அதுல நெறைய சப்ஸ்கிரிப்ஷன், நெறைய ஆட்ஸ் அந்த மாதிரி லிங்க்டினோட இமெயில்ஸ் அந்த மாதிரி நெறைய இமெயில்ஸ் வர்ற ஒரு இமெயில் ஐடிய உங்களோட சிவில கொடுக்காம, உங்களோட சிவில ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு இமெயில் ஐடிய கிரியேட் பண்ணி அதுல போட்டுருங்க. கம்பெனிஸ் உங்கள கான்டாக்ட் பண்ணையில கான்டாக்ட் பண்ற மாதிரி, இல்ல கொஞ்சோண்டு இமெயில் வர்ற மாதிரி, அதாவது இப்போ நீங்க அப்ளை பண்ணியிருக்கிற ஜாப்க்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ் வர்ற மாதிரி ஒரு இமெயில் ஐடிய நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெறைய பேர் பண்ணாத ஒரு விஷயம், ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு பிறகு ஒரு சிவிய வச்சுக்கிட்டு எல்லா ஜாபுக்குமே அதே சிவிய யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுவீங்க. அதுதான் நீங்க பண்ற பெரிய மிஸ்டேக். ஏன்னா, எல்லா ஜாபுக்குமே நீங்க கஸ்டமைஸ் பண்ண வேண்டியதா வரும். உங்களோட சிவிய நீங்க கஸ்டமைஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா அந்த ஸ்க்ரீனிங் நான் சொன்னேன் இல்லையா? அந்த ஏடிஎஸ் வழியா நீங்க உங்களோட ப்ரொஃபைல் ஸ்க்ரீன் பண்ணையில அந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணதுமே அந்த ஸ்க்ரீன்ல இருந்தே, அதாவது இனிஷியல் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஸ்க்ரீனிங்ல இருந்து உங்களோட சிவிய ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால உங்களோட சிவிய எப்பவுமே ஒரு ஜாபுக்கு ஏத்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணீங்க. உங்களுக்கு ஹெச்ஆர் கிட்ட இருந்து கால் வர்ற சான்ஸ் ரொம்பவே ஹை. ஸோ உங்களுக்கு இந்த கஸ்டமைஸ் பண்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கரெக்ட் பிளேஸ்ல நீங்க அப்ளை பண்ணணும். ஃப்ரெஷ்ஷா மார்னிங் எழுந்த உடனே ஒரு 9, 10 மணிக்குள்ளேயும் நெறைய போஸ்டிங் எல்லாம் நடக்கும். இல்ல ஒரு போஸ்ட் லஞ்ச் நெறைய ஜாப் போஸ்ட் நடக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைம்ல நீங்க என்ன பண்ணணும், அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, சேம் கம்பெனிக்கு ரிப்பீட்டடா அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா, இப்ப நான் ஒரு நெறைய வாட்டி நான் பார்த்துருக்கிறேன். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பாம் பண்ணி விடுவாங்க நம்மளோட இன்பாக்ஸ. அதானது சேம் இமெயில ரிப்பீட்டடா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ரிப்பீட்டடா அனுப்புனாங்கன்னா, நெறைய இமெயில் பார்த்ததும் எங்களோட ஹெச்ஆர் எங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு. கண்டிப்பா கிடையாது. அது ரொம்ப வெறுப்பேத்துற ஒரு விஷயம். ஒரு ஹெச்ஆர நிஜமா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்க ஒரு வேலை நீங்க ஹெச்ஆராவே கூட இருக்க வேணாம். நீங்க ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கிறீங்க. அந்த வேலையில ஒருத்தவங்க ஒரு விஷயத்துக்கு ஒரு இமெயில் அனுப்புறாங்க. அனுப்புதும் நீங்க அந்த இமெயில கண்டிப்பா பார்ப்பீங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதே இமெயில ஒரு 10 வாட்டி அனுப்பி விடுவாங்க. அப்போ ஆப்வியஸா அந்த ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீட் ஆஃப் தான் பண்ணி விடுவாங்க. ஸோ ரிப்பீட்டடா அப்ளை பண்றத ஒரு ஹெச்ஆரையோ, ஒரு ரெக்ரூட்டரையோ அனாய் பண்ற மாதிரி. நீங்க ஃபாலோ பண்ணலாம். டீசென்ட்டா ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நான் என்னோட கெரியர்ல நெறைய பேரு டீசென்ட்டா ஃபாலோ பண்றத நான் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி டீசென்ட்டா ஃபாலோ பண்றவங்கள நான் நெறைய வாட்டி கான்டாக்ட் பண்ணிட்டு, இப்ப எனக்கு வேக்கன்சி இல்ல. வந்ததும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, நான் அப்டேட் பண்றேங்கிற மாதிரி நான் சிவி டவுன்லோட் பண்ணி என்னோட ஃபோல்டர்ல போட்டுக்குவேன். ஸோ அந்த டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க ஸ்பாம் பண்ணி விட்டீங்கன்னா, எல்லோருமே எல்லா ஜாப்லயும் கடுப்பா, வெறுப்பா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்க கடுப்பேத்தி விட்டீங்கன்னா, அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? எனக்கு விளங்குது உங்களுக்கு ஜாப் கிடைக்கணுங்கிற ஒரு ஆ ஃப்ரஸ்ட்ரேஷன்லயோ இல்ல உங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு ஜாப் கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சு தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னா, ஆனா அது ஒருத்தவங்கள வெறுப்பேத்துற மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ ரிப்பீட்டடா பண்ண வேணாம். ஒரு 2 நாள் விட்டு ஒரு ஃபாலோ அப் கொடுங்க. பிறகு ஒரு நாள் விட்டு இன்னொரு ஃபாலோ அப் கொடுங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெறுப்பேத்தாதீங்க. துபாய்ல இன்னொரு விஷயம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறது என்னன்னா, நம்மளுக்கு நெட்வொர்க்கிங் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஏன்னா நான் துபாய்க்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் எனக்கு கிடைச்சது எப்படின்னா, நெட்வொர்க்கிங் வழியா தான் கிடைச்சது. எனக்கு எப்படி ஜாப் கிடைச்சதுங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். இந்த வீடியோல எக்ஸ்க்ளூசிவா நான் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுங்கிறத தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நெட்வொர்க்கிங்னு சொல்லையில யுஏஇல இல்ல ப்ரொஃபஷனலான ஒரு நெட்வொர்க்கிங் எங்க பண்ண இயலும்னா, லிங்க்டின்ல தான். ஸோ 3 பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்கணும். கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனலான லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹை லெவல் ப்ரொஃபைலுக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் கண்டிப்பா எடுத்து பார்ப்போம்.
ஏன்னா உங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குது, உங்களுக்கு என்னெல்லாம் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்கிறத நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். இன்கேஸ் வந்துட்டு நெட்வொர்க்கிங் வழியாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஹெச்ஆருக்கு மெசேஜ் போடுறீங்க, ஆனால் நீங்கள் உங்களோட சிவி அட்டாச் பண்ணல. நான் என்ன செய்வேன்னா, எனக்கு வந்துட்டு அவங்க கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா லிங்க்டின்ல, அந்த கீவேர்ட்ஸை பார்த்துட்டு அதில் ரிலவெண்ட் ப்ரொஃபைலாக இருந்துச்சுன்னா நான் உள்ளே போய் பார்ப்பேன் நீங்கள் எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு. ஸோ இந்த ப்ரொஃபஷ்னலான உங்களோட லிங்க்டினை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஹெச்ஆருக்கு வந்துட்டு அது ஈஸியாக இருக்கும். உங்களை காண்டாக்டும் பண்ணுவோம். நான் அந்த மாதிரி நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஓப்பன் டு ஒர்க்னு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் விசிட் விசாவில் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஓப்பன் டு ஒர்க்குங்கிற ஒரு டேக்லைன் இருக்கும் இல்லையா, அதை கொடுத்து வைங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ரிக்ரூட்டர்ஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணுங்க. வீக்லி ஒரு 2 to 3 ப்ரொஃபஷ்னலான போஸ்ட்டை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. அது உங்களோட கனெக்ஷன்ஸை பெட்டர் பண்ணி தரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் லிங்க்டின்ல வந்துட்டு நிறைய சர்டிஃபிகேஷன் எல்லாம் வரும். அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் செய்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு லிங்க்டின்ல போஸ்ட்டும் செய்யுங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். விசிட் விசால இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு டெய்லி ரொட்டீன் ஒன்று இருக்கணும். ஓகேங்களா? இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 9 o'clock ஹெச்ஆருக்கு இமெயில் அனுப்புனா ஹெச்ஆர் காண்டாக்ட் பண்ணணும். நீ எந்த முட்டாள் சொன்னானே எனக்கு விளங்கலை. நிஜமாக எனக்கு அது வந்துட்டு சிரிப்பாக தான் இருக்குது. நானும் இதை ஒரு நாளைக்கு நம்பி இருந்தேன். நான் விசிட் விசால இருந்தால் நான் யோசிச்சேன், ஓகே 9 மணிக்கு நம்ம ஹெச்ஆருக்கு இமெயில் அனுப்புனா டக்குன்னு இமெயிலை பார்த்துட்டு எங்களுக்கு கால் அடிப்பாங்கன்னு. ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா நாங்கள் லாகின் பண்ணுறதே 9 o'clock. 9 o'clock வந்த உடனே அந்த 9 o'clock இமெயிலை நம்ம பார்ப்போம்? கண்டிப்பாக கிடையாது. நாங்கள் எல்லா இமெயிலையுமே தான் செக் பண்ணுவோம். எங்களுக்கு பர்டிகுலராக வந்துட்டு 9 o'clock வர்ற அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம பார்ப்போம் அப்படின்னு எல்லாம் கிடையாது. எல்லா அப்ளிகேஷன்ஸையும் தான் ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். ரிவ்யூ பண்ணையில் பெரிய பெரிய பேராகிராஃபாக வந்துட்டு நீங்கள் இமெயிலெல்லாம் அனுப்ப தேவைன்னு கிடையாது. ஒரு குட்டியான ஷார்ட்டான ஒரு கவர் லெட்டர் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட சிவி அட்டாச் பண்ணி அனுப்புனாலே போதும். நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். பெரிய இமெயிலை வந்துட்டு டிராஃப்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. எதுக்குன்னு எனக்கு விளங்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு உங்களோட அந்த பெரிய பேராகிராஃபை வாசிக்கவே டைம் இருக்காது. ஸோ நீங்கள் குட்டியாக உங்களோட கீவேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அந்த குட்டிய இமெயிலில் வந்துட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் டிராஃப்ட் பண்ணிவிட்டு சிவி அட்டாச் பண்ணிவிட்டு அனுப்பி விடுங்க. ஷார்ட்டாக இருக்கையில் வந்துட்டு டக்குன்னு வாசிச்சுட்டு ஓகே இது ரிலவெண்ட்டாக இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்கள் டிசைட் பண்ணுவோம். உங்களுக்கு இது விளங்குமா விளங்காதான்னு எனக்கு தெரியல. நான் ஹெச்ஆர்ல என்ன ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது, இல்லை வந்துட்டு என்னோட சர்க்கிள்லையும் இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்ன ஹெச்ஆராக வேலை செஞ்சுருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு இல்லை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் நான் இந்த வீடியோ உங்களுக்காக மீட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு வந்துட்டு நிறைய வாக்கின் இன்டர்வியூஸ் இங்கே நடக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் யோசிப்பீங்க, இதுக்கெல்லாம் நான் போகணுமா, அங்கே நிறைய பேர் வருவாங்களே, எனக்கு எப்படி கிடைக்குங்கிற மாதிரி. உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்குதோ இல்லையோங்கிறது வந்துட்டு செகண்டரி. ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இருக்கிற பாயிண்ட் என்னன்னா, ரிக்ரூட்டர்ஸ் கால் அடிக்கையில் வந்துட்டு ரிக்ரூட்டர்ஸோட காலை எடுங்க. நிறைய பேர் டே டைம்லலாம் இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்லலாம் தூங்கிட்டு காலை மிஸ் பண்ணுறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி இப்போ ஒரு வாட்டி நாங்கள் கால் அடிக்கிறோம், நீங்கள் கால் எடுக்கலைன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் திருப்பி கால் அடிக்கல, நாங்கள் வேறு ஏதாச்சும் வேலையில் இருப்போம். நாங்கள் சோர்ஸ் பண்ண டைமில் வந்துட்டு எங்களுக்கு என்னஃபான கேண்டிடேட்ஸை கிடைக்குமா? நீங்கள் திருப்பி ஒரு 2 மணி நேரம் கழித்து நீங்கள் கால் அடிக்கல, நாங்கள் வேறு வேலையாக பிஸியாக இருப்போமா? அப்போ நாங்கள் என்னன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரொஃபைல் வேண்டியான ப்ரொஃபைல் கிடைச்சிருச்சு. அக்சஸாக நம்ம ஏன் வேலை எடுக்க போகிறோம்? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் வேலை, அதே தேவையில்லாத ஒரு வேலை வருதுங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வேலை இருக்கையில் வந்துட்டு நீங்கள் அதை எடுப்பீங்களா? அதே மாதிரி தானே ஹெச்ஆரும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு செப்பரேட்டான வீடியோ நான் உங்களுக்காக மேக் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்துட்டு பேசிக்கான நாலேஜ் இல்லாமல் இந்தியாவில் இருந்து கூட இங்கே என்ன நடக்குதுங்கிறது தெரியாமல் வந்துட்டு ஜாபை தேடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது எல்லாமே இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக நான் வந்துட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? 5வது பாயிண்ட் என்னென்னா, இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உங்களுக்கு ஒரு ஃபார்மலான ட்ரெஸ் இருக்குன்னா இன்டர்வியூ போகையில் வந்துட்டு நீட்டாக க்ளீனாக, இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எனக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட் ஹேர் இருக்குது. எனக்கு ஸ்ட்ரைட் ஹேர் அப்படியே கோம் பண்ணி விட்டால் போதும். சில பேருக்கு கேர்லி ஹேர் இருக்கும். அந்த ஹேரை வந்துட்டு ப்ராப்பராக செட் பண்ணிட்டு போங்க. கேர்லியாக ஹேராக இருந்தாலும் அது கொஞ்சம் நீட்டான லுக்கை நீங்கள் கொண்டு வாங்க. ஃபார்மல் ட்ரெஸ் வேர் பண்ணுங்கள். கேஷுவல்ஸில் கண்டிப்பாக போகாதீங்க. இன்ஷர்ட் பண்ணிக்கோங்க, இல்லை வந்துட்டு பிளேசர் போட்டுக்கோங்க.
நீட்டாக அப்பீலிங்காக போங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இன்டர்வியூக்கு ஏர்லியாக போங்க, ரொம்ப ஏர்லியாக போங்கன்னு. அந்த மாதிரி எனக்கு என் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு நிறைய கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 1 மணி நேரம் முன்னாடி இல்லை வந்துட்டு 2 மணி நேரம் முன்னாடியெல்லாம் வந்து இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணுறதுலாம் அவசியமே கிடையாது. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், ஈவன் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து அங்கே வெயிட் பண்ணணும்னு கிடையாது. ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு முன்னாடி வாங்க. 10 மினிட்ஸ் கூட வேணாம். 5 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் அந்த ரிசப்ஷனில் இருந்தால் போதும். நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டு ஒரு 15 இல்லை ½ அன் ஹவர் முன்னாடி அங்கே ரீச் ஆகிட்டு வாஷ்ரூம் போய் யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே வந்துட்டு உங்களோட ட்ரெஸ்ஸையோ இல்லை வந்துட்டு நீங்கள் மேக்கப் போட்டிருந்தீங்க அந்த மேக்கப்பை கரெக்ட் பண்ணிக்கோங்க. வெயிலாக இருக்கும் இங்கே. கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாச்சும் நடந்து வந்திருந்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. அந்த டயர்டான ஃபேஸில் போய் உட்காம போயிட்டு கொஞ்சம் டச்சப் பண்ணிவிட்டு ஹேர் செட் பண்ணணும்னா செட் பண்ணிவிட்டு கோம் பண்ணி விட்டுட்டு, பாய்ஸாக இருந்தால் ஹேரை ப்ராப்பராக செட் பண்ணிட்டு, உங்களுக்கு பியர்ட்ஸ் இருந்துச்சுன்னா பியர்ட்ஸை செட் பண்ணிவிட்டு இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ரிசப்ஷன் நான் இந்த மாதிரி இன்டர்வியூக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஹெச்ஆர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு கரெக்டாக லீவ் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு இன்டர்வியூ ஸ்கெட்யூல் பண்ணுறேன்னா எனக்கு வந்துட்டு ஸ்கெட்யூல்ஸ் இருக்கும். இத்தனை மணிக்கு இந்த கேண்டிடேட்டை நான் இன்டர்வியூ பண்ணணுங்கிற மாதிரி. அந்த டைமில் வந்துட்டு நான் அந்த கேண்டிடேட் தான் இன்டர்வியூ கூப்பிடுவேன். ஏன்னா, இங்கே நிறைய பேர் என்னென்னு யோசிக்கிறாங்கன்னா, நான் டக்குன்னு போய் உட்காந்துரலாம், டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம், இல்லை நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்குறதுக்குன்னு சொல்லிட்டு ½ அன் ஹவர் முன்னாடியெல்லாம் வந்துட்டு நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் 2 மணி நேரம் முன்னாடி கேண்டிடேட் வந்து வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது நான் ஒரு 11:30க்கு வாங்கன்னு சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? 11:30 வரைக்கும் எனக்கு வேறு வேலை இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு 10:30க்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா நான் என் வேலையை விட்டுட்டு உங்களை இன்டர்வியூ பண்ண வர மாட்டேன். இதுவுமே என் வேலை, நான் பண்ணிட்டு இருக்கிறதுமே என் வேலை தான். ஸோ நான் உங்களுக்கு என் வேலையை வந்துட்டு நான் செக்ரிகேட் பண்ணியிருக்குவேன். இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இன்டர்வியூ பண்ணலாம், இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் வேறு விஷயங்கள் நான் பார்த்துக்கலாங்கிற மாதிரி. ஸோ ஸ்கெட்யூல் பண்ண டைமுக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு வாங்க. நெக்ஸ்ட் ஒரு விஷயம், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணையில் வந்துட்டு கொஞ்சம் காமாக குவைட்டாக கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சு கதைப்பாங்க. அப்படியெல்லாம் தேவை கிடையாது. எங்கே தேவையோ அங்கே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணால் போதும். கொஞ்சம் ஐ கான்டாக்ட் வைங்க. இப்போ 3 பேர் பேனலில் உட்காந்துருந்தாங்கன்னா 3 பேரையுமே பார்த்துக்காதீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் ஹெச்ஆரில் இருந்து இருக்கிறேன், ஆப்ரேஷனில் இருந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, ஹெச்ஆரில் இருந்து இன்னொருத்தவங்க இருக்கிறாங்கன்னா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா என்னை மட்டும் பார்த்து பதில் சொல்லுவாங்க. மற்ற 2 பேருக்கு ஐ கான்டாக்ட் கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா 3 பேர் இருந்தாங்கன்னா 3 பேரையுமே பார்த்து கதைக்கணும். ஒருத்தவங்கள மட்டும் கிடையாது. இவங்க தான் கேள்வி கேட்டாங்க, இவங்க கிட்ட தான் நான் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. 3 பேர்கிட்டயுமே நீங்க பதில் சொல்லணும். ஏன்னா உங்களோட பதில 3 பேரும் தான் கேட்க போறாங்க. இந்த வீடியோல லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவாய்ட் ஸ்கேம்ஸ். யுஏஇல வந்துட்டு ஸ்கேம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறையவே ஸ்கேம் இருக்குது. நிறைய பேரை இங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்தாலும் ஒரு ஸ்கேமுக்கு பிறகு இன்னொரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லி வந்துட்டே தான் இருக்குது. ஸ்கேமை அவாய்ட் பண்ணுங்க. எங்கே வந்துட்டு நீங்கள் காசு கொடுத்து படிச்சுட்டீங்க, காசு கொடுத்து ஒரு வேலை எடுக்கணும்னெல்லாம் தேவை கிடையாது. ஏன் நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காசு கொடுக்காமலேயே ஜாப் கிடைக்கும். உங்களுக்கு இதில் வந்துட்டு ஸ்கேம் அவாய்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ஆஃபர் லெட்டரை வந்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆஃபர் வந்ததும் இல்லை இன்டர்வியூ கால் வந்ததும் அந்த கம்பெனியோட வெப்சைட்டை போய் பாருங்கள். அந்த சைட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, எப்படியெல்லாம் அந்த கம்பெனியோட ரிவ்யூ இருக்குங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு அந்த ஜாப் கிடைச்சதுன்னா அந்த ஜாபுக்கு வந்துட்டு ஒரு ஜாப் ஆஃபர், மொஹரியோட ஒரு ஜாப் ஆஃபர் தருவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸோட ஒரு ஜாப் ஆஃபர் தரையில் அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நிறைய டீட்டெயில்டான விஷயங்கள் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ வந்துட்டு நான் டக்குன்னு இந்த ஷார்ட்டான வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சப் பாயிண்ட் மாதிரி தந்திருக்கிறேன். இதோட இன்டெப்த்தான வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, ஓகேங்களா? நான் எனக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு தோணுதோ அதெல்லாம் நான் உங்களுக்கு கவர் பண்ணி தருவேன். இன்கேஸ் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அக்கா நீங்கள் இன்னொரு விஷயம் மிஸ் பண்ணிட்டீங்க, இது ஒன்றும் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதையும் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு வேணால் செப்பரேட்டான வீடியோ செஞ்சு தரேன். எந்த சொன்ன மாதிரி மொஹரே கான்ட்ராக்டில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க, என்னெல்லாம் ஃபைன் வருங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டான இம்பார்ட்டண்ட்டான விஷயம், உங்களோட பாஸ்போர்ட்டை யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. உங்களோட ஸ்கில்ஸை வந்துட்டு நீங்கள் எப்போவுமே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, சர்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க.
அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இன்கேஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி யாராச்சும் துபாயில் ஜாப் தேடிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ உங்களை எல்லாரையும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.